ఎలా ఉన్నారు? ఎంత 1 అవర్ పడుతుంది. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சென்னையில் உள்ள பாஜகவுடைய அலுவலகம் கமலாலயத்திற்கு நடிகை கஸ்தூரி அவர்கள் பரபரப்பாக என்ட்ரியாகும் ஒரு வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே கிட்டத்தட்ட அண்ணாமலை அவர்களுடைய பேட்டிக்காக காத்திருக்கும் மீடியாக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 50க்கும் அதிகமான கேமராக்கள் மீடியாக்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் பேட்டிக்காக காத்திருக்காங்க. இந்த நிலையில் அண்ணாமலை அவர்களை சந்திப்பதற்காகவும் மற்றும் அண்ணாமலை அவர்களோடு இணைந்து பேட்டி கொடுப்பதற்காகவும் நடிகை கஸ்தூரி அவர்கள் கமலாலயத்திற்கு வந்திருக்காங்க. என்ன தகவல், என்ன பிரச்சனை அப்படிங்கிறது இன்னும் தெரியல. பேட்டி கொடுக்கும் போதுதான் தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், இல்ல மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து இந்த திமுக அரசுடைய கையாளாகத்தனமாக இருக்கட்டும், அடித்து செல்லப்பட்ட 16 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட பாலமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக திமுக அரசை கிழித்து தொங்க விடுவதற்காக நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மீடியாக்கள் சந்திப்பை நிகழ்த்திருக்காரு. இந்த நிலையில் நடிகை கஸ்தூரி அவர்களும் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பல பிரபலங்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. நம்ம பாஜக ஆதரவாளராக, இந்துக்களுடைய ஆதரவாளராக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் பல பாஜகவுடைய முக்கிய பிரபலங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மாதிரி பல சம்பவங்களை முன்னிறுத்தி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு ஒரு தரமான ஒரு பதிலடியாக பிரஸ் மீட்டை அட்டன் பண்ண போறாரு. முக்கியமாக பல முக்கிய பிரமுகர்களும் இறந்திருக்காங்க, எம்எல்ஏக்கள் இறந்திருக்காங்க. அதற்கும் இரங்கல் தெரிவிப்பதற்காகவும் இன்னும் பல முக்கிய விஷயங்களை நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீடியாக்கள் முன் பேச காத்து கொண்டிருக்காரு. இன்னும் சற்று நேரத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய பிரஸ் மீட் வந்து தொடங்க இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.